நம்ம ஹீரோவோட அப்பா மொத்த சொத்துக்களையுமே ஹீரோ பேர்ல எழுதி வச்சிருக்காரு. ஆனா அப்பாவை பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக எனக்கு இந்த சொத்தெல்லாம் வேணாமா, இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு அம்மா கிட்ட கொடுத்துட்டு இருக்கான். அதுக்கு வக்கீலோ இதை நீ ஒன்றும் அப்படி ஈஸியா மாத்தி கொடுத்துட முடியாது, உனக்கு கல்யாணம் ஆகி உன்னோட மனைவியும் சைன் போட்டாதான் மொத்த சொத்தையும் உங்க அம்மா பேர்ல எழுத முடியும்னு சொல்லிடுறாரு. அதனால வில்லிக்கோ சமக்கம் வந்துருது. அங்கிருந்து போயிட்டு மாமியார் கிட்டேயுமே எப்படி இது நடந்துச்சு, என் பேர்ல தான் அந்த சொத்தெல்லாம் இருந்துச்சு, எப்படி உன் பேரன் பேர்ல மாறுச்சுன்னு கேட்டா என் பேரனுக்கு தான் இந்த மொத்த சொத்தும் சொந்தம், அவனுக்கு தான் இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அது எப்படி எனக்கு புடுங்குறதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பையன்கிட்ட போயிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கு ஒன்றும் புரியல. என்னம்மா நீங்க திடீர்னு கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்கன்னு கேட்டா, ஆமாப்பா இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும், ஒருவேளை நீ 30 வயசு ஆகிறதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா அப்புறம் உன்னோட மொத்த சொத்துமே ஆர்ஃபனேஜுக்கு போயிடும், அப்புறம் அது யாருக்குமே உதவாம போயிடும், அதனால நீ கல்யாணம் பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதனால இவனும் தன்னோட காதலிக்கிட்ட போயிட்டு அவளா லவ் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கான். ஆனா அவளோ லவ் சொல்றதுக்கு பதிலாக என்னோட உயிரை காப்பாத்தினதுக்கு நன்றி அப்படின்னு சொல்றா. உடனே இவனுக்கு சமக்கம் வந்துருது. அங்கே இருந்து கோவமா வீட்டுக்கு வந்துட்டு இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டான பொண்ணுகிட்ட போயிட்டு என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான், ஹீரோயினை வெறுப்பேற்றுறதுக்காக. அவளும் அப்படியே ஷாக்கிங்கோட பார்த்துட்டு இருக்கா. இதோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.